சார் வந்து நேற்று மதியானம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்தான்னு நினைக்கிறேன். ஒழுங்காகவே சாப்பிடல. அதனால் காலையில் எழுந்தோடனே பசி வந்துடுச்சு. நானே சாப்பிட்டுக்கிறேமான்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். நான் கூட ரொம்ப ஹாப்பியாகி எனக்கு வேலை மிச்சம்டான்னு நினச்சேன். கடைசியில் போட்டு கொடுத்துல பாதி அப்படியே வந்துடுச்சு. சாப்பிடவே இல்லை. முருங்கைக்காய் பார்த்தோன்னே ஒரு குஷியில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சரி பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சோண்டு குடுறா அப்படின்னு சொன்னால் குடிக்கும் போது நான் கூட கொடுப்பான், ஷேர் பண்ணுவான் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் உரிச்ச வேகத்தோட வாயில் டக்குன்னு போட்டுக்கிட்டான். பாப்பா ஏமாந்து அழுது தான் மிச்சம். பாண்டிச்சேரிக்கும் பெங்களூருக்கும் நிறையா வித்தியாசம். இங்கே கொஞ்சம் வில்லேஜ், நம்ம வந்து பயப்படாமல் குழந்தைங்கள வெளியே விடலாம். ஹாலில் இருந்து ஜன்னல் வழியாக தோட்டத்தை பார்த்தாலே நிறைய புலி, அணில் அந்த மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். ஒரு 60-70% நேச்சுரல் லைஃப் வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு மட்டும்தான் லன்ச்சு. ஸோ அதனால் நான் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணி சாதம் வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு தம்பி நிறையா வாங்கி கொடுத்ததால பொரியல்லாம் பண்ணாமல் சிம்பிளாக லன்ச் முடிச்சாச்சு.